வாழ்வோம் வாழ்விப்போம். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பிரான் சொல்வது அறிவு. யார் என்ன சொன்னாலுமே அதுல எது உண்மைன்னா அந்த சொன்னதை பத்தி யார் சொல்லணும்? மெய்பிரான் சொல்லணும். மெய்பிரான் சொல்வதுதான் அறிவு. அப்ப அவன் சொல்றதெல்லாம் அறிவு இல்ல. திருவள்ளுவர் சொல்லிட்டார், அதையும் இவங்க மாத்திட்டான். அந்த குரலையே எந்த மெய்பிரான் எப்ப வருவாரு, என்னைக்கு சொல்லுவாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்ட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சிம்பிளா போட்டு விட்டான். அந்த பொருளை மெய்ப்பொருள் காண்பதற்கு நம்மள்ட்ட என்ன அறிவு இருக்கு? அப்ப திருக்குறள் இவ்வளவு காலம் கொடுத்தோம், இன்னும் அதில் உள்ள உண்மை பொருளை நம்ம அறியலையே. மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா ஒண்ணு நம்மள்ட்ட அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும். அறிவும் அனுபவம் இருந்தா ஏன் அந்த குரலை நம்ம படிக்கணும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்கள்கிட்ட ஃபண்டு நிறைய இருக்குது, ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா நீங்க போய் கடையில் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குமா? நம்ம சும்மா நம்ம ஜாலிக்கு போகலாம் எடுக்கலாம்னா கூட ஒரு சர்வெண்டா போய் இருக்க மாட்டோம். சர்வீஸ் பண்ணுவோம், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபண்டு நம்மள்ட்ட இருக்குது. சார் எனக்கு டைம் பாஸ் பண்ணணும், 4 பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், இட்ஸ் குட். பட் அதே நேரத்துல எனக்கு மாசம் 150 ரூபாயில கிடைக்கணும், இல்ல மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும் கூடிய அந்த இன்டென்ஷன் இருக்காது. அதேதான் இங்கேயும். ஒருவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு தெரியாதுங்கிற பொழுதுதான் அதை தேட வேண்டியதாக இருக்கிறது. நம்மள்ட்ட அறிவு இருந்தா நம்ம ஏன் கேட்க போறோம்? உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸ்ல வாய்ப்பாடு எல்லாம் ஃபுல்லா தெரியும். வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரணமா ஒரு பிரைமரி ஸ்கூல் இன்னும் வெளியில வரக்கூடியவன்ட்ட என்ஜிஓடி கணக்கு கேட்டா 1 to 20 வரை கம்பல்சரியா படிச்சு வச்சிருப்பாங்க. 10 into 10 are 100 இல்லையா? டப்புன்னு சொல்லுவான் 5 into 5 are 25. அந்த வாய்ப்பாடு தெரியும். இப்படி வாய்ப்பாடு தெரிஞ்சவன் கிளாஸ் எடுக்கிறாங்க, வா உட்காருன்னு சொல்லிட்டு அங்க டீச்சர் வாய்ப்பாடு போடுறத பார்த்தா இவன் உட்கார்ந்துருப்பானா? ஓடிடுவான். இதெல்லாம் தெரியுங்க எனக்கு, இதுல தெரிய வேண்டிய என்ன இருக்குது? நான் அந்த டீச்சருக்கு சொல்லி கொடுப்பேன். அப்படித்தானே வரும். இந்த வாய்ப்பாடுலாம் நான் தெரிஞ்சுதானே பயன்படுத்திட்டு இருக்கேன் இல்லையா? ஃபுல்லா நான் சொல்லுவேனே. அப்போ அவனுக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா சிந்திக்கணும். அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அந்த குரலையே நீங்க தவறாக போட்டாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுல இருக்கக்கூடிய உண்மையை காண்பதுதான் அறிவுன்னா, அறிவு இல்லாம தானே நம்ம கேட்கிறோம். அறிவு இருந்தா அவன் சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டோமே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் இல்லையா? யாரு சொன்னாலும் அதை கேட்டாலும் அதுல என்ன பேர் சொல்றாங்க? அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுல இருக்கக்கூடிய பொருள்ல இருக்கக்கூடிய உண்மையை பார்ப்பது தான் அறிவு. அப்ப அந்த உண்மையை பார்க்கக்கூடிய அறிவு நம்மள்ட்ட இருந்தா நம்ம ஏன் அதை போய் நோண்டிட்டு இருக்க போறோம்? தெரியாம தானே போறோம். ஆக்சுவலா அந்த குரல் எது? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பிரான் சொல்வது அறிவு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விளக்க உரையெல்லாம் சொல்லும் போது இந்த மெய்பிரான் கூடிய சமாச்சாரம் அவங்களுக்கு தெரியாது. பிராண பார்த்திருப்பாங்க, பிராணே ஈஸ்வரன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? குருங்கிறதோட அங்க முடிஞ்சு போச்சு. மண்ணில் இறை என்பதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. அப்படிதான் காலகாலமா இதுலயே இறைங்கிறத இறைவன்கிறத பல ரூபங்களை எடுத்து பல மதங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி. இதை தப்பா சரியாங்கிறதுக்கு நம்ம இறங்கக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா சரி, அவனுக்கு பிடிச்சா சரி. அவனுக்கு பிடிக்கல தப்பு, அது அவன் அளவுக்கு. நம்ம அளவுக்கு என்ன வச்சுக்கணும்? சரியா தப்பா தெரிஞ்சா கூட நம்மளோட நிறுத்திக்கணும். அப்பதான் நிம்மதியா வாழ முடியும். வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கடைபிடிப்பதிலும் இருக்கிறது.